அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தில் முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 4ஆம் வகுப்பு படிக்கும் 25 மாணவர்களின் எடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயாரித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு 25 மாணவர்களின் எடைகளை தரவுகளாக கொடுத்துருக்காங்க. நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயாரிச்சுட்டு இந்த 4 வினாக்களுக்கும் விடையளிக்கணும். முதல் வினா, மாணவர்களுடைய எடையின் வீச்சு காண்க. வீச்சு அப்படின்னாவே மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இரண்டாவது, அதிகபட்ச எடை அளவு கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? மூன்றாவது, அதிகபட்சமாக மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள்? நான்காவது, குறைந்த எடையளவு உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? முதல்ல நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரிச்சுக்கலாம். 3 களங்கள். முதல் களத்தில் என்ன தரவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இரண்டாவது நேர்கோட்டு குறிகள், மூன்றாவது நிகழ்வெண். 25 மாணவர்களின் எடை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான நேர்கோட்டு குறிகள். இது நிகழ்வெண். எத்தனை முறை நிகழ்ந்திருக்கோ அதனுடைய எண்ணிக்கை தான் நிகழ்வெண். எடை பிரிவு பார்த்துடலாம். மிகச்சிறிய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். 25 பாருங்கள், 15. அதை விட சிறியது 15 விட சிறிய எடை பிரிவு இல்லை. ஸோ 15ல் எத்தனை முறை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 3 முறை இருக்குது. ஸோ நேர்கோட்டு குறிகள் 1 2 3. நிகழ்வெண் 3 முறை நிகழ்ந்திருக்கு. இது 16 இருக்கான்னா இருக்குது. 16 கிலோவில் எத்தனை மாணவர்கள் இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 மாணவர்கள். ஸோ 4 நேர்கோட்டு குறிகள். எப்படி போடுறதுன்னா 4 லைன்ஸ் தான். 1 2 3 4. 17 இருக்கா அப்படின்னு பார்த்தா 17 இல்லை, 18 இருக்குது. 1 2 3 3 தான் இருக்குது. ஸோ 18ல் 3 பேர். ஸோ நேர்கோட்டு குறிகள் 3 லைன்ஸ். நிகழ்வெண் 3. 18க்கு அப்புறம் 19 இருக்குதான்னு பார்த்தா 19 இல்லை, ஆனால் 20 இருக்குது. 20 எத்தனை முறை இருக்குது? 1 2 3 4 5 5 முறை இருக்குது. 5க்கான நேர்கோட்டு குறிகள் பாருங்கள். 1 2 3 4 5. அடுத்தது 21 இல்லை, 22 இல்லை, 23 கிடையாது, 24 இருக்குது. 24 1 2 முறை தான் இருக்குது. ஸோ 2 நேர்கோட்டு குறிகள். நிகழ்வெண் 2. 24க்கு அப்புறம் 25 இருக்குது. 1 2 3 4 5 6 முறை. இப்போ 1 2 3 4 5ஆவதுக்கு 5 மடங்குகளை நம்ம இப்படி கிராஸ் பண்ணிடணும். 10க்கும் அதே மாதிரி தான் நம்ம கிராஸ் அவுட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. அடுத்து 26 இருக்கான்னா 26 கிடையாது, 27 தான் இருக்குது. ஸோ 27 1 2 முறை இருக்குது. ஸோ மொத்தமாக நிகழ்வெண்ணின் கூடுதல் 25 மாணவர்கள் வரணும். 7 10 15 15 ஒரு 10 25. இப்போ மொத்தம் 25 வந்துருச்சு. இவ்வளோ தான் நிகழ்வெண் பரவல் அட்டவணை. இதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கு எளிமையாக ஆன்சர் பண்ணிட முடியும். மாணவர்களின் எடையின் வீச்சு காண்க. வீச்சு அப்படின்னாவே மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இதில் மீப்பெரு மதிப்புனா எடைகளில் எது அதிகமாக இருக்குது? 27. மிக குறைந்த எடை 15. இப்போ 27ல் 15 போயிடுச்சுன்னா 12. இப்போ வீச்சு 12 ஆகும். இரண்டாவது கேள்வி, அதிகபட்ச எடையளவு கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை. அதிகபட்ச எடையளவு அப்படிங்கிறது 27. அதில் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க? 2 பேர். மூன்றாவது, அதிகபட்சமாக மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள்? இப்போ நிகழ்வெண் பார்க்கணும். எது அதிக முறை நிகழ்ந்திருக்கு? 6 தான். இப்போ அந்த எடை பிரிவு 25 கிலோ. இப்போ 25 கிலோகிராம்
எடை பிரிவில் 6 பேர் உள்ளனர். 4வது கேள்வி, குறைந்த எடையளவு மாணவர்களின் எண்ணிக்கை யாது? குறைந்த எடையளவுன்னா 15 கிலோகிராம். அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 3 பேர். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.